2 3 நாளா வந்து ரிப்பீட்டடா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ரீஸ்டார்டர் மெயின்ஸ் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சார் இதுக்கு வந்து நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இது வந்து உண்மையா இல்லை அப்படின்னா வந்து இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், மேபி இது வந்து எங்களோட செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சிபில் ஸ்கோர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட வந்து ஐபிபிஎஸ் செலெக்ஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்காங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களுடைய செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. நிறைய பேர் நம்ம இப்போ படிக்கிறோம், ஒரு மாணவராக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அத்தியாவசிய செலவு, அனாவசிய செலவு அப்படின்லாம் எனக்கு எதுவுமே இருக்காது. எனக்கு அத்தியாவசிய செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டெஸ்ட்டு வாங்குறது, ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா படிக்கிறதுக்கு தேவையான ஃபீஸ் வந்து கட்டுறது, இது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய செலவாக இருக்கும். அனாவசிய செலவுக்கு நமக்கு வந்து இடமே இருக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கிறதுக்காக தான்டா லோன் வாங்கினேன், எஜுகேஷன் லோனு. அந்த எஜுகேஷன் லோன் எதுக்கு? நீ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் கட்டு, இப்படிதானே சொல்லி கவர்மெண்ட்டா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் வந்து எஜுகேஷன் லோன் அதுக்காக தான் வாங்கியிருப்போம். நான் படிக்கணுன்றதுக்காக தான் அந்த எஜுகேஷன் லோனே வந்து வாங்கினேன் சார். அதை படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போனால் வாங்குவேன், வேலைக்கு போனால் அந்த லோன் வந்து கட்டலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை ஒரு பையன் சொல்லும்போது எனக்கு வந்து அந்த ஃபீல் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. சார் வேலையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நமக்கு வந்து கிடைக்கல, அப்போ அந்த லோன் நம்மளால எப்படி சார் கட்ட முடியும்? கரெக்டு தானே? ஸோ அந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோன் பட் நம்ம கட்டி தான் ஆகணும், அது நம்மளுடைய கடமை, நம்ம வாங்கிட்டோம், நம்ம கட்டி தான் ஆகணும். பட் அதுக்கு வந்து டைம் எடுக்க தானே செய்யும். கட்ட மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் சரி நாங்களும் சரி எஜுகேஷன் லோன் எடுத்துட்டோம்னா கட்ட மாட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, வேலைக்கு போனால் தானே கட்ட முடியும். இப்போ எஜுகேஷன் லோன் எடுத்துட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா லோனே கட்டலை அப்படின்னு பட்சத்தில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் நம்ம மக்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை பேசுறதுக்கே. பட் இதை பேசிதான் ஆகணும். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இதை தெரிஞ்சிட்டே இருக்கணும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரியல் ஃபேக்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் லோனோ இல்லை அப்படின்னா இப்போ வேற யாராவது இந்த மாதிரி ஃபோனுக்கு லோன் போடுறேன், ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்றவனெல்லாம் வந்து அவன்லாம் அக்செப்டட். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளுடைய சிபில் வந்து எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, இதனால தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஏற்றுக்கிட்டு போகிற மனநிலையில் அவன் வந்துடுவான். பட் ரியல் ஃபேக்ட், ஒரு எஜுகேஷன் லோனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா, எஸ். இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாகவே அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்ததை வச்சே நான் வந்து பேசிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ரூல் வந்து 2 விதமாக இருந்திருக்கு. 2022க்கு அப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் 2022லேருந்து 24 வரைக்கும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2025 கம்ப்ளீட்டாக அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதுல்ல, அந்த நோட்டிஃபிகேஷனில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கு. ஸோ 2025 நோட்டிஃபிகேஷன்ல 8வது பேஜில் வந்துருக்கு. மற்றதுல வந்து பார்த்தீங்கன்னா 12வது பேஜ் நம்பர்ல வந்து இருக்கு. பார்த்துக்கோங்க, கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இப்போ இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இங்க உங்களுக்கு டைட்டில் நான் எழுதி போட்டுறேன், இதுல போய் நீங்க எல்லாருமே அதை செக்கும் பண்ணிக்கலாம். கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியில எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. நீங்க 2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 பாயிண்ட் வந்து இருந்திருக்கணும். இது வந்து ஒரு 3 டிஜிட் தான் இந்த கிரெடிட் அப்படின்றது, சரி இந்த சிபில் அப்படின்றது ஒரு 3 டிஜிட். ஸோ அப்போ உங்களுக்கு 650 அப்படி இல்லைன்னா அந்த 650 பிளஸ் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கணும். எப்போ அப்ளை பண்ணும்போது, அப்போ பிகினர் நிறைய பேர் கேட்குறீங்க, அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமானா அந்த மாதிரி அது கம்ப்ளீட்லி மித்து. கரெக்டாக ஒரு ரூமரா அது வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா போய். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவனே கொடுத்துட்டானா, நோட் த கேண்டிடேட் வித் நோ பேங்க் அக்கௌண்ட் ஷால் நாட் பி ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் அ சிபில் ஸ்கோர் ஸ்டேட்டஸ். த சிபில் ஸ்கோர் இஸ் ரெக்வயர்மெண்ட் இஸ் நாட் அப்பீரியர் கண்டிஷன் டு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு சிபில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ ஆனா எப்போ சார் நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா, த டைம் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டிங் பேங்க். நீங்க எந்த பேங்க்ல கிளியர் ஆகி நீங்க ஜாயின் பண்ண போறீங்கல்ல, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிபில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுது.
சரி, அது எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு மினிமம் சிபில்லாம் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் கண்டிப்பா ஃபுல்லாமே எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கணுன்ற அவசியமும் எனக்கு வந்து கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிருக்கேன். ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷன் லோன் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 2,00,000 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 2026 வந்து ஆயிருக்கு. ஒரு 6 வருஷம். இந்த 6 வருஷத்துல நீங்க அந்த லோனை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மேட்ரு. நீங்க ப்ராக்ரஸ்டா வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 இல்ல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க கட்டிக்கிட்டே அந்த டியூ அமௌண்ட் நீங்க கட்டிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இங்க வந்து கிடையாது. அது வந்து உங்களோட சிபிலையோ உங்களோட எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீங்க இன்கேஸ் வந்து நீங்க 2025ல நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா? க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புக்ல வந்து அப்டேட் ஆகாம இருக்கு. உங்களுடைய ஆன் த டைம் ஆஃப் ஜாயினிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகாம இருக்கு. உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஏறாம இருக்கு அப்படின்னா நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க. நீங்க எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பேங்க்ல வந்து அது ஷோவன் ஆகல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டைம் கூட கொடுக்குறாங்க. நீங்க என்ஓசி ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்க யார்கிட்ட எந்த பேங்க்ல இருந்து இது பண்ணிருக்கீங்களோ அந்த என்ஓசி ஃபார்மை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்க என்ஓசி கொடுக்கும்போது அந்த சிபில்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போறதுல அவங்க நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதான் the candidate civil status is not be upload before the ஜாயினிங்க்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஜாயின் ஆகுற அப்ப நீங்க வந்து சிபில் ஸ்டேட்டஸ் அப்டேட்டடா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்ஓசி ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர்ல இருந்து நீங்க வந்து கொடுக்கணும். நோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. நோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து இருக்கணும். அது எது ரெஸ்பெக்ட் டு த அக்கௌண்ட் அட்வைசபிலி டு ரிஃப்ளெக்ட் த சிபில். ஸோ ஃபெயிலிங் ஆஃப் அப்படின்னா அது வந்து வித்ட்ராவல் அப்படின்னா அது மாதிரி மேபி கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்க அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பான முறையில் உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது, அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. இன்கேஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய அந்த ஃபினான்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 650 அப்படின்ற சிபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. இந்த 2025 அதாவது 2025 2026 அதாவது போன வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, போன வருஷம் அந்த நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு மினிமம் சிபில் ஸ்கோர் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நோ மினிமல் பாயிண்ட். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் அது ஒரு குட் ஹெல்த்தி ஆவரேஜில் வந்து இருக்கணும். அவ்வளோதான், முடிச்சிட்டான். The candidate applying ensuring ஸோ மெயின்டைன் அ ஹெல்த்தி கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டைம் ஆஃப் ஜாயினிங். அப்படின்னா என்ன, நீ வந்து இப்போ ஒரு லோன் எடுத்திருக்க அப்படின்னா அந்த லோனை நீ ப்ராப்பராக கட்டிக்கிட்டு வர, அதுக்கு தேவையான அமௌண்ட்டை நீ ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனால போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டான். The minimum credit score will be as per the policy of the participating bank. அப்போ மினிமம் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஐல ஒரு மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், கோட்டாக் சரி எஸ்பிஐல ஒரு மாதிரி இது கென்ட்ரால ஒரு மாதிரி இருக்கும், கோட்டாக் பேங்க்ல ஒரு மாதிரி இருக்கும், அதாவது பிரைவேட் பேங்க்லலாம் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாறும் அப்படின்றாங்க. இப்போ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றத இங்கே வந்து மேட்ரு. அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. இந்த கேண்டிடேட் வித் நோ பேங்க் அக்கௌண்ட் அதே தான் அப்ளை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு இதை மட்டும் ஒரு கன்சிடர் பாயிண்டா வந்து எடுத்துக்கோங்க. பட் நீங்க அப்ளை பண்றதுக்குலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 625 தான் இது வந்து இருக்கு, சிபில் வந்து இருக்கு, இல்ல 600 தான் சிபில் வந்து இருக்குனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உங்களுடைய ஜாயினிங்கை வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்டே பண்ணாது. இல்ல சார் நான் கடனே வாங்கல, எனக்கு சிபில் ரொம்ப கம்மியா இருக்குனாலும் உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா இந்த இடத்துல இதை மட்டும் தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சிபில் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நீங்க வந்து லோன் எடுத்திருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க ஒரு அன்பெய்டு லோனை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது தான் இங்க வந்து பிரச்சனை. சரியா, லோனையே கட்டாம கலட்டி விட்டுட்டு போறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனையா பேசுறாங்களோ தவிர வேற எதுவுமே கிடையாது. சரியா, அன்பெய்டு லோன் மட்டும்தான். அதே மாதிரி ஒரு பேடு கிரெடிட் எப்ப கிரியேட் ஆகும், அன்பெய்டு வந்து இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜாயினிங்கை கேன்சல் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. எஸ், அவன் கிளியரா நோட்டிபிகேஷன்லேயே சொல்லிட்டான். அதனால நீங்க வந்து இப்போ உங்களால் கட்ட முடியல, இன்கேஸ் நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும்.
அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்கோ அதை ஜாயின் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு ஒரு என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம வேலை கிடைக்க போகுது, அப்படி வேலை கிடைச்சிருச்சு, இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1,50,000 ரூபா வந்து கடன் இருக்கு அப்படின்னா டப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாயினிங்க்கு முன்னாடி அதை நீங்கள் முடிச்சாலும் நல்லது தான். புரியுதா? என்ஓசியை கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதையும் அவன் தெளிவாகவே சொல்லிட்டான். புரியுதா? ஸோ சிபில் ஸ்கோர் ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் ஆர் ப்ரொவைட் வித் அப்படி இல்லை அப்படின்னா அப்டேட் பண்ணது கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ஓசி ஃபார்ம் லெண்டர்கிட்ட இருந்து நம்ம வந்து கொடுக்கலாம். புரியுதா? நோ அவுட்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு த அக்கௌண்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால நிறைய பேர் வந்து கடன் வாங்காம யாருமே படிச்சிருக்க மாட்டோம். நீங்க யாரு, நானா யாரு, எல்லாருமே கடன் வாங்கி தான் படிச்சிருப்போம். அதை நம்மளால கட்டுறதுக்கு நமக்கு ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தான் அதை வந்து கட்ட முடியும். இன்கேஸ் நம்மளால அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரொம்பவே மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 விதமாக என்னமோ சொல்லுவாங்க மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, எல்லோ கலர் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட நமக்கு ஒரு, இப்போ நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லோ கலர் சம்திங் ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் நம்ம எழுதி கொடுக்கும்போது நமக்கு வந்து டைம் பீரியட் வந்து கொடுத்துட்டு அந்த நம்ம கட்டக்கூடிய வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விதமாக இருக்கும். நம்ம இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்க 1,00,000 நான் கட்ட வேண்டியது வந்து 130 அந்த சம்திங் போகிறப்ப என்னால் வந்து எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருக்கும் பட்சத்தில், ஒரு அன்எம்ப்ளாய்டாக நான் வந்து இருக்கேன். அப்போ என்னால் நான் வாங்கின அமௌண்ட்டை மட்டும் தான் நான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து ப்ரீ க்ளோசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இஎம்ஐ எடுக்கிறேன், ஒரு 50,000 நான் இஎம்ஐ எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 மாதத்தில் அந்த இஎம்ஐ நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்து போகும் அப்படின்னா, இந்த நபரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் அவரால் அந்த 4,500 ரூபாய் கட்ட முடியல. எப்படி அந்த 4,500 ரூபாய் அப்படின்ற ஒரு இஎம்ஐ வந்து அவரால் கட்ட முடியல, அதனால அந்த நபர் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி தான் வந்து போகும். அது என்னோட சிபிலை வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? அதனால ப்ரீ க்ளோசிங் அப்படின்றது ஒரு லோனுக்குள்ள போயிட்டோன்னா அவன் எவ்வளோ வருஷம் சொல்றானோ அதை ஃபாலோ பண்ணி போறது பெட்டர். ஓகேவா? ஸோ அதை நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வந்து நம்மளுடைய கிரெடிட்டை வந்து கண்டிப்பான முறையில் அஃபெக்ட் பண்ணும். சரியா? ஏன்னா ப்ரீ க்ளோசிங் அப்படின்னாலே அந்த நபர் வந்து பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க வந்து பேங்க் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் பேங்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் பப்ளிக் செக்டார் பேங்க் எடுத்தாலும் சரி, அதான் ஃபாலோ அப் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ஓசினா என்னது அப்படின்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதாவது இவங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எந்த டியூவும் அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்றது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் ஹெல்த்தி கிரெடிட் அப்படின்னா நம்ம லோனே மாதிரி வச்சுக்க கூடாது. அதான் அன்பெய்டு ஸ்டேட்டஸ் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ரெகுலர் இஎம்ஐ வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டே வந்துட்டாலே போதும். சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நம்புறேன். இப்போ இதில் வந்து இந்த குட் ஃபேர் அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஃபேர் அப்படின்னாலே இதுதான். இப்போ வந்து சிபில் ஸ்கோரே பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 580 கிட்ட இருந்தாலே நீங்கள் கவலையப்படாதீங்க. இல்லை எவ்வளோ இருந்தாலும் இப்போ வந்து போரா இருக்கு அப்படிலாம் இல்லை. இது வந்து இந்த 300ல இருந்து 579 வரைக்கும் இருக்கிறது வந்து புவரஸ்ட் கிரெடிட் இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்கோரு. பட் இதை தாண்டி நீங்கள் வந்து 580 வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். உங்களுக்கு வந்து லோன் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலையப்பட வேணாம். இனிமேல் லோன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ரெகுலராக கட்டிக்கிட்டே வாங்க. இப்போ இருந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ க்ளோஸ் பண்ணி ஒரு என்ஓசியை வாங்கிட்டு நீங்கள் வாட்ட கொடுத்துட்டு சந்தோஷமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கவலையை விடுங்க, சந்தோஷமா இருங்க. வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும். புரிஞ்சு போச்சா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதே மாதிரி இது கொஞ்சம் வருத்தம் தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி பசங்களுக்கு தான் அந்த வருத்தம் இல்லைன்னா என்னன்னு தெரியும். ரொம்ப கஷ்டம் தாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸாமை படித்து கிளியர் பண்ணி ஒரு வேலைக்கு அப்படின்னு நம்ம போகிறதே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதில் 850 ரூபா ஃபீஸை கட்டி இதை கட்டி அதை கட்டி அலைஞ்சு ஐயோயோ அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தைப்பட்டு தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் போய் எழுதிட்டு இருக்கோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானம், அசிங்கம், லொட்டு லொசுக்கு எல்லா கருமத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் பாஸ் ஆகுறோம். சரியா? கடன் வாங்கி தான் படித்தோம், அதனால என்ன தப்பு இப்படி கேட்கணும்னு தான் தோணுச்சு. கடன் வாங்கி தான் படித்தோம், நாங்கள் கட்டுவோம்யா, வேலையை கூடியா கட்டுவோம்யா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னா அதுக்கு தான் அவன் கிளியராக வந்து இது பண்ணியிருக்கான். பட் அப்படிதான் சொல்லணும்னு எனக்கு தோணுது, கோவம் வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி பேச முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறேன் உங்களுக்காக. உங்களுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதே வலிப்பு தான் எனக்கு வந்து இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிரெடிட் அப்படின்றதுனால. ஸோ பிகாஸ் இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 8ஆம் தேதி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு முன்னாடியே பீரியடாக அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு என்ஓசியை கையில் வச்சுக்கிட்டு எப்பா அந்த மாதிரி கட்டியிருக்கேன்ப்பா அந்த என்ஓசி பாருப்பா அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? கவலையை விடுங்க, நல்லா படிங்க. இந்த மாதிரி என்ன குழப்பம் இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ. நன்றி.